அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெற்ற அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக திமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நகராட்சி துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கதை கட்டுவதாக திமுக தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். திமுக குற்றச்சாட்டுகளை என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். அமலாக்கத்துறை மீது கடும் குற்றச்சாட்டு கொடுத்து திமுகவினுடைய சட்டத்துறை தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கும் கட்சிகளை, மாநில அரசுகளையும் பழி வாங்குவதற்காக மத்திய அமைப்புகளை ஆயுதங்களாக பயன்படுத்தும் மத்திய அரசின் மேலும் ஒரு நடவடிக்கையாக 10 ஆண்டுகளுக்கு முந்தைய வங்கிக் கடன் வழக்கை தூசி தட்டி எடுத்து எந்தவித ஆதாரமின்றி தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை பற்றிய பல தவறான தகவல்களை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது என்றும், சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கையானது ஒரு தனியார் நிறுவனம் வாங்கிய வங்கிக் கடன் பற்றியதாகும் என்றும், இந்த வங்கிக் கடன் முழுமையாக வட்டியோடு திருப்பி செலுத்தப்பட்ட நிலையில் எந்த விதமான முறைகேடும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை சிபிஐ அமைப்பு விசாரிப்பதற்கு முதல் நோக்கு ஆதாரம் ஏதும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்கனவே தடை விதித்தது என்பதை குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த அமலாக்கத்துறை விசாரணையை எல்லளவும் ஆதாரம் கிடையாத ஏமாற்றத்தில் எந்த முகாந்தரமின்றி நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், சட்டத்திற்கு புறமாக பணவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த நடவடிக்கை கதை கட்டியிருக்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையின் இந்த நடவடிக்கைகள் மூலமாக எந்தவித முதல் தகவல் அறிக்கையும் குற்றப்பத்திரிகையும் வழக்கோ நிலுவையில் இல்லாத போது இந்த துறை பற்றிய விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் உள்நோக்கத்தோடு சட்டத்திற்கு புறம்பாக இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் ஆதாரமின்றி உள்நடப்பதாக பொதுவாக அறிக்கை வெளியிட்டிருப்பதும் அமலாக்கத்துறைக்கு ஒரு வாடிக்கையாகி விட்டது என்றும், சட்டப்பூர்வமாக செயல்பட வேண்டிய அமலாக்கத்துறை மத்திய அரசினுடைய கைப்பயவையாக இப்படி அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவது அத்துறைக்கு அழகும் அல்ல என்றும், சட்டத்துக்கு ஏற்கத்தக்கது இல்லை என்றும், இந்த அடிப்படையிலான விஷயங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்றும் தற்போது திமுகவினுடைய சட்டத்துறை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.